ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் சிம்பிளான என்னோடய லஞ்ச் ரெசிபி பார்த்துலாமாங்க. ஆமாங்க, இன்றைக்கி குழம்புலாம் எதுவும் வைக்கல. ஒரே ஒரு குழம்பு கருவாடும் கொஞ்சம் நெத்திலி கருவாடும் வந்து இதை வச்சு தான் ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா அது கூட நைஸாக கட் பண்ண வெங்காயம் 4 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கணும். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் நமக்கு வதங்க தேவையில்லை. அது கூட அரைச்ச தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா தனி மிளகாத்தூள், நல்லா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே உருளைக்கிழங்கு, தோல் எடுக்காத உருளைக்கிழங்கு துண்டு ஒரு 4 துண்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த தொக்குக்கு தேவையான தண்ணியை அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க, அந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நல்லா லைட்டாக ஊற்றிட்டு இப்போ தேவையான உப்பையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். அப்படியே கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ கொதித்தோடனே நம்ம நல்லா க்ளீன் பண்ணணுங்க. கருவாடை நம்ம க்ளீன் பண்ணுறது தான் முக்கியம். நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போது தொக்கு இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கருவாடை அப்படியே போட்டு ஒரு 5 நிமிஷம் போதுங்க கொதிக்க விட்டு இறக்கனா சும்மா சூப்பரான கருவாடு தொக்கு ரெடிங்க. இது நல்லா சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டா சும்மா அப்படி தான் இருக்கும். செம்ம ஃபில்லிங்காக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.